சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்க நண்பர்களே, சென்னை அசோக் நகரை சேர்ந்தவர் ஸ்ரீதர். இவர் ஓஎம்ஆரில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு வராரு. மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. இவருடைய மனைவி பேர் பிரியங்கா. இந்த தம்பதிக்கு தர்ஷன் அப்படிங்கிற 2 வயசு நிரம்பிய ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். ஸ்ரீதரோட அப்பா அசோக் நகரில் ஒரு பெரிய நகைக்கடை வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் குடியிருக்கிற தெருவில் 5-6 வீடும் இவங்களுக்கு சொந்தமாக இருக்குது. அதையெல்லாம் ஸ்ரீதர் வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸ்ரீதர் வீட்டுக்கு ஒரே பையன், அதனால் சொத்து சுகத்துக்கு ஒன்றும் குறைவில்லை. ஆடி கார், பென்ஸு கார்னு அடிக்கடி தன்னுடைய காரை மாற்றிக்கிட்டே இருப்பார். வசதி வாய்ப்பு இருந்தும் ஸ்ரீதர் பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் பெரிய பொசிஷனில் வேலை பார்க்கும்படி அவருக்கு ஆசையாக இருந்தது. அதனால தான் ஸ்ரீதர் இந்த ஐடி கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு வராரு. ஸ்ரீதருக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷம் கழித்து தான் தர்ஷன் பிறந்தான். அதனால் தர்ஷன் மேலே ஸ்ரீதரும் பிரியங்காவும் அதிகப்படியான பாசமாக இருப்பாங்க. அவன் மேலே ஒரு சின்ன துரும்பு பட்டா கூட பயங்கரமாக துடிச்சு போவாங்க. அந்த பையனை கீழே விளையாடக்கூட விட மாட்டாங்க. எப்போவுமே அவனை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பணம் அதிகமாக இருக்கிறதால தர்ஷனுக்கு விளையாட்டு பொருளிலிருந்து, சாப்பிட்ற உணவுலேருந்து, ஏன் குடிக்கிற தண்ணி முதற்கொண்டு எல்லாமே ஹைஃபையாக ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்படி ஏகபோக வசதி வாய்ப்பில் வளர்ந்ததால் குழந்தை தர்ஷன் பார்க்குறதுக்கு கொழு கொழுன்னு யார் பார்த்தாலும் தூக்கி கொஞ்சணும் போல தோணும். அப்படிப்பட்ட அழகாக இருப்பான் குழந்தை தர்ஷன். ஒரு முறை ஸ்ரீதர் தன்னுடைய குடும்பத்தோடு காரில் போய்கிட்டு இருக்கும் பொழுது ரோட்டு ஓரத்தில் பூ விற்கும் மீனாட்சி கடைக்கிட்ட வந்து வண்டி நிற்கிது. பிரியங்கா 2 முழம் பூ வேணும்னு சொல்லவும் மீனாட்சி ஓடி போயிட்டு இந்தாங்கம்மா பூ அப்படின்னு சொல்லி தன்னுடைய கை பட்டும் படாமல் பவ்யமாக தராங்க மீனாட்சி அம்மா. அந்த பூவை வாங்கிக்கிறாங்க பிரியங்கா. தன்னுடைய மனைவி பிரியங்காவுக்கு பூ வாங்கி கொடுத்த ஸ்ரீதர் பூக்கடையை சுத்து முத்தும் பார்க்குறாரு. பார்த்தவருக்கு முகம் சுளிக்க வைக்குது. ஏன்னா பூக்காரி மீனாட்சியோட 2 வயது குழந்தை பூக்கடைக்கு பக்கத்தில் சேத்துல விளையாடிட்டு இருக்கான். அந்த குழந்தையோட வாயிலெலாம் சேராக இருக்குது. அதை பார்த்த பிரியங்கா சொல்கிறாங்க, ஏம்மா உங்கள் குழந்தை சேத்துல விளையாடுறான் பாருங்கம்மா, அதை கவனிக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கம்மா, பூ கட்டுற பிஸியில் அடிக்கடி குழந்தையை கவனிக்காமல் விட்டுருவேன். இப்போ தான்மா மண்ணில் விளையாடிட்டு இருந்தான், தூக்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி விட்டேன், மறுபடியும் அங்கே ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி மீனாட்சி அலட்சியமாக சொல்கிறாங்க. உடனே ஸ்ரீதர் சொல்கிறாரு, பிரியங்கா ஏன் இந்த மாதிரி லோக்கல் கடையெல்லாம் பூ வாங்குற? அங்கே பார், அந்த பூக்காரி பையன் சேத்துல விளையாடிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அந்த பையனை தொட்டு தூக்குவா, அதே கையோடு வந்து பூ கொண்டு வந்து தரா, நீயும் வாங்கி தலையில் வச்சுக்கிற. உடனே நம்ம குழந்தைய தூக்கினா கிருமி நம்ம பையனுக்கும் ஒட்டிக்கும்ல அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் ரொம்ப யோசனை பண்ணுறாரு. பூக்கடை மட்டும் இல்லைங்க, ஸ்ரீதர் ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு வெளியே போனால் கூட ரொம்ப சுத்தம் பார்ப்பார். அதுக்கு காரணம் தன்னுடைய 2 வயது மகன் தர்ஷன் தான். தர்ஷன் மேலே அளவு கடந்த பாசம் ஸ்ரீதருக்கு. தர்ஷனுக்கு ஏதும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பார். அதனால தான் இந்தளவுக்கு அட்வான்ஸாக யோசனை பண்ணுறாரு ஸ்ரீதர். நாம் பெரியவங்க, நமக்கு கிருமிகள் ஒட்டிக்கிச்சுன்னா நாம் தாங்கிக்கலாம். ஆனால் நம்ம குழந்தை தர்ஷன் நமக்கு பொக்கிஷம். அவனுக்கு அந்த கிருமி அட்டாக் பண்ணால் அவனுக்கு உடம்பு பாதிக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசனை பண்ணி தன் மனைவி பிரியங்காவை ஒரு பாடுபடுத்துவார் பாருங்க. அது பிரியங்காவிலே தாங்கிக்க முடியாது. மகன் மேலே உள்ள அக்கறையில் என்னை போட்டு பாடாப்படுத்தாதீங்க, நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லி பிரியங்கா அடிக்கடி ஸ்ரீதர்கிட்ட சண்டை போடுவாங்க. ஸ்ரீதர் இப்படி பண்ணுறது சில நேரங்களில் பிரியங்காவுக்கு எரிச்சலாக இருந்தாலும் நம்ம பையனுக்காக தானே இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சமாதானம் ஆவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஸ்ரீதர் ஆஃபீஸில் பிஸியாக இருக்கும் பொழுது பிரியங்கா ஸ்ரீதருக்கு ஃபோன் போட்டு, தர்ஷனுக்கு ரொம்பவும் உடம்பு முடியல, சீக்கிரம் வாங்க, திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்லவும் ஸ்ரீதருக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. ஸ்ரீதர் பதற்றமாயிடுறாரு. உடனே ஆஃபீஸுக்கு லீவை போட்டுட்டு மின்னல் வேகத்தில் காரை ஓட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஸ்ரீதர் அங்கே பரபரப்பாக இருக்கிற பிரியங்கா கிட்டேயும் தன்னுடைய அப்பா கிட்டேயும் தர்ஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதற்றமாக கேட்குறாரு. தெரியலைங்க, வீட்டில் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸு வந்து கீழே விழுந்துட்டான். நாங்கள் பதறி போயிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம், உடம்பு நெருப்பாக கொதிக்குதுங்க, டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் என் பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் பதட்டமாக கேட்கவும், ஒன்றுமில்லை மிஸ்டர் ஸ்ரீதர், உங்கள் பையனுக்கு சுத்தமாக இம்யூனிட்டி பவரே கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமாக கிடையாது. அவன் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் ரொம்பவும் கண்ணும் கருத்தும் பார்த்துக்கிட்டீங்களா, சின்னதாக ஒரு சளி கூட பிடிக்க விடாமல் பார்த்துக்கிட்டீங்க போல இருக்குது. ஆனால் அதுவே அவனுக்கு இப்போ ஆபத்தாக வந்து முடிஞ்சிருச்சு. நோ ப்ராப்ளம் மிஸ்டர் ஸ்ரீதர், ஒன்றும் பேனிக் ஆக வேண்டாம், உங்கள் பையனுக்கு ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்துருக்கோம், 2 நாளில் வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் பையனுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பொருள் வாங்கி கொடுக்காம கொஞ்சம் லோக்கல் பொருட்களையும் வாங்கி கொடுத்து பழகுங்க
அப்போ தானே இம்யூனிட்டி பவர் உண்டாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் ஸ்ரீதருக்கு அதிர்ச்சி ஆகுது. உங்கள் பையனை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டீங்க, அவனுக்கு ஒரு சின்ன சளி கூட பிடிக்க விடாமல், சின்ன தும்மல் கூட வர விடாமல் சுத்தமாக பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் அப்படி வளர்க்கக்கூடாது. பையனுக்கு குழந்தைக்கு சளி பிடிக்கணும், ஜுரம் வரணும், இப்படிலாம் வந்தால் தான் ஃப்யூச்சரில் அவனுக்கு மிகப்பெரிய நோய் வந்தால் கூட அவன் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த நோய் எதிர்த்து போராடக்கூடிய இம்யூனிட்டி பவரை கிரியேட் பண்ணும். அதனால் அவனை இப்போ இருந்து பழகுங்க, நல்லது வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போகும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் சுத்தம் பாருங்கள். ஆனால் வெளியவே கூட்டிகிட்டு போக மாட்டேன், அவனுக்கு யாரும் வந்து தூக்கக்கூடாது, அவனுக்கு சுத்தமான அட்மாஸ்பியரில் வச்சுக்கணும்னு சொல்லி யோசனை பண்ணாதீங்க. கொஞ்சம் வெளியே தூக்கிட்டு போயிட்டு அவன் உடம்பை பழக்குங்கன்னு சொல்லி டாக்டர் சில வித அட்வைஸை பண்ணவும் ஸ்ரீதர் யோசனை பண்ணுறாரு. அடுத்ததாக தன்னுடைய பையனுக்கு ஏதும் ஆகக்கூடாது, சீக்கிரம் உடம்பு சரியாயிடுன்னு சொல்லி கோயிலில் போயிட்டு வேண்டிக்கிட்டு பூஜை செய்யணும்னு சொல்லி தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு வண்டியை வேகமாக ஓட்டிக்கிட்டு போகிறான் ஸ்ரீதர். நேராக வண்டியை மீனாட்சி பூக்கடை பக்கத்தில் நின்றுட்டு, மீனாட்சி 2 முழம் பூ கொடுமா, சாமிக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையாலேயே மீனாட்சிக்கிட்ட இருந்து பூ வாங்குறாரு ஸ்ரீதர். பூக்காரி மீனாட்சிக்கு ஸ்ரீதரோட செயல்பாடு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்குது. என்னடா அது, மனுஷன் இப்படி மாறி போயிருக்காரு, தன்னுடைய பொண்டாட்டியை கூட என்கிட்ட பூ வாங்க விட மாட்டாரு. காரணம் என்னன்னா, நாங்கள் சுத்தமாக இருக்க மாட்டோம், ஏன் அவங்கள்ட்ட வாங்குற, பணக்கார இடத்துல போய் பூ வாங்குறான்னு சொல்லுவார். ஆனால் இப்போ இவரே வந்து அவர் கையால் பூ வாங்குறாருன்னு சொல்லி மீனாட்சியும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அங்கே பக்கத்தில் மண்ணில் விளையாடிட்டு இருக்கிற பூக்காரி மீனாட்சியோட 2 வயது குழந்தைய பார்த்துட்டு, குழந்தைய நல்லா வளர்க்குறீங்க மீனாட்சி, டைம் கிடைக்கும் பொழுது எங்கள் வீட்டில் வந்து என் பையன் கூட உங்கள் பையனை விளையாட விடுங்க, 2 பேரும் ஒரே ஏரியாவில் இருந்துக்கிட்டு ஒரே தெருவில் இருந்துக்கிட்டு அவன் விளையாடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் சொல்கிறத பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க பிரியங்கா. ஏன் மீனாட்சியும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்ன மீனாட்சி அம்மா ஆச்சரியமாக பார்க்குறீங்களா, இவன் சுத்த பத்தம் பார்த்துக்கிட்டு நம்ம பொண்டாட்டியை கூட பூ வாங்க விட மாட்டான், ஆனால் இப்போது அவன் கையாலே பூ வாங்குறான். அதுவும் இல்லாமல் சேத்துல விளையாடுற தன்னுடைய குழந்தையை கூட்டிகிட்டு வந்து என் வீட்டில் விளையாட விடுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா. காலம் என்னை மாற்றிருச்சுமா, நான் இனிமேல் அதுபோல் சுத்த பத்தம் பார்க்க மாட்டேன், எல்லாரையும் ஒரே மாதிரி நினைப்பேன். மண்ணில் விளையாடுற குழந்தைகளுக்கு பொதுவாகவே இயற்கையாகவே இம்யூனிட்டி பவரை அதிகமாக ஏற்படுத்துன்னு சொல்லி நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். என் பையனுக்கு நான் தங்கத்தில் வச்சு தலாட்டினாலும் அவனால் ஒரு சின்ன சளி ஜுரத்தை கூட தாங்கிக்க முடியல. ஆனால் உங்கள் பையனுக்கு எவ்வளோ ஜுரம் வந்து போயிருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் இயற்கையாகவே மண்ணில் விளையாட விட்டு அவனுக்கு இம்யூனிட்டி பவரை கூட்டி வச்சிருக்கீங்க. ஆனால் நான் தான் சுத்தபத்தம் பார்த்து என் பையனை ரொம்ப ஹைஜீனிக்காக வளர்க்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு சின்ன சளி பிடிச்சா கூட தாங்கிக்க முடியாத ஒரு உடம்பை ஏற்படுத்தி வச்சுருக்கேன். அதனால் நான் தான் குற்றவாளி, நான் திருந்திட்டேன். உன் பையனையும் என் பையனையும் நண்பர்களாக்கிடலாம், 2 பேரும் அவனுங்க டைம் கிடைக்கும்போது விளையாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் போகிறத பார்த்து மீனாட்சி அம்மாவுக்கு ரொம்பவே ஆச்சரியம். பொதுவாக இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம் ஏழைங்க வாழ்க்கையில் தான் இன்பமும் துன்பமும் நிறைஞ்சிருக்கோம். அதையெல்லாம் எதிர்கொள்கிற பக்குவமோ தைரியமோ நமக்கு தான் கடவுள் கொடுத்துருக்காரு. துன்பத்தை கூட சந்தோஷமாக எதிர்கொள்கிற சக்தியை கடவுள் நமக்கு தான் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்மளை போல ஏழை வீட்டு குழந்தைகள் தான் மண் சேறு சகதியில் விளையாண்டு இயற்கையாகவே அவங்களுக்கு உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி வச்சிருக்கு. பணக்கார வீட்டு பசங்களுக்கு சின்னதாக சளி ஜுரம் வந்தால் கூட தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு உடல் சோர்வை கொடுக்குது. பணக்காரராக இருக்கிற ஸ்ரீதர் தன்னுடைய மகனை பணக்கார சூழ்நிலையை வளர்க்காம அவனையும் சராசரி குழந்தைகள் போல வளர்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னைக்கு அந்த தெருவில் பூ வைக்கிற பூக்காரி அம்மா மகன் கூட விளையாடுறதுக்கு அனுமதிக்கிறாரு. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் மட்டும் முக்கியம் கிடையாது, நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையில் தான் இருக்குது. நம்ம மனசை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமும் இருக்கும். அதனால் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி நினைக்காம துன்பத்தை கூட சந்தோஷமாக எதிர்கொள்கிற மனம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நினச்சி வாழுங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.